குட் மார்னிங் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் 2018 வரைக்கும் இங்கதான் இருந்தேன். 2 சந்தை இங்க இருந்து தள்ளி போனீங்கன்னா நம்ம மேஸ்திரி ஸ்ட்ரீட், அங்கதான் எங்க வீடு. அங்கதான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அங்கதான். நான் ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, வேலைக்கு போனது, எவ்ரி திங் ஹேப்பன் ஹியர். கிட்டத்தட்ட 40 வருஷம் இங்க இருந்தேன். 18ல தான் இங்க இருந்து போனேன். ஆனா இன்னும் இங்க இருக்கிற விஷயங்களை சிலதெல்லாம் மறக்கல. சூர்யா ஹோட்டல் பிரியாணி சென்னையில வேற எங்கேயுமே கிடைக்காது. நானும் நிறையவே ட்ரை பண்ணிட்டேன், வெளிநாட்டுல கூட ட்ரை பண்ணிட்டேன். அந்த பிரியாணி மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. பாரிஜாதா வடகரி சார்ஜே இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள். N4 பீச், ஃபர்ஸ்ட் பீச்சுக்குள்ள வழி போட்டது நம்ம பீச் தான். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போட்டாங்க. ஆனா முதல்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே கடற்கரைக்கு நடுவுல ஒரு பாதை அமைச்சது நம்ம N4 பீச் தான். இன்னும் சில விஷயங்கள் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ்நாடு தியேட்டர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு தியேட்டர் இருந்து, அதுதான் எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப லேண்ட்மார்க்னு சொல்லுவாங்க. அந்த தியேட்டருக்கு எதிர் சந்து. அதுக்கப்புறம் அகர்வால் ஹாஸ்பிட்டல் அது மாறிடுச்சு. இன்னும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாறிடுச்சா? ஓகே. N4 பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு 56N அங்கதான் வந்து இறங்குவேன். எத்தனை வருஷ நினைவுகள். இங்க இப்போ இந்த இடத்துல இவ்வளவு சகோதர சகோதரிகளை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிந்த் ப்ரோ சொன்ன மாதிரி 97-98ல நான் ஞானஸ்தானம் எடுத்து சீசனா இங்க வரும்போது ஒரு 15-20 பேர்லாம் இருந்தோம். முக்காவாசி இங்க இருக்கிறவங்க சிங்கிள்ஸ். கோவிந்த் ப்ரோ சிங்கிள் தான். என்ன பண்ண போறோம் வாழ்க்கையிலன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்தாரு. ஒரு ஹோப்பே இல்ல வாழ்க்கையில. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் கழிச்சு கடவுள் இன்னைக்கு எவ்வளவு அவர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்டிப்பா தேவன் நிறைய ஆசீர்வதிச்சிருக்கான்றத நான் கண்டிப்பா உணர்றேன், என் கண்ணால பாக்குறேன். அதை குறிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு வசனங்களை தமிழ்ல வாசிக்க போறது பரத் சகோதரர். அதனால வேற யாரும் முயற்சி பண்ணாதீங்க, மைக் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகே. இங்க மறக்க கூடிய ஒரே ஒரு விஷயத்தை கூட நான் சொல்லிடுறேன். வட சென்னை, நார்த் மெட்ராஸ்ல மறக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரம் தான், எப்பயுமே கிடையாது. எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா அந்த கல்ற பிளஸ் கடல்ல காய வச்சிருக்கிற அந்த கருவாடு, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மனம் வரும் பாருங்க. அதை மட்டும் மறந்துடும் நார்த் மெட்ராஸ். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஆசம். இப்ப என்னன்னா எங்கேயோ போயிடுச்சு, மெட்ரோ எல்லாம் வந்துருச்சு, கையிலே பிடிக்க முடியல. நார்த் மெட்ராஸ்ல வின்கோ வரைக்கும் மெட்ரோ ஓடுது. சூப்பர். தேவனுடைய வார்த்தைக்கு போயிடலாமா? இன்னைக்கு நம்முடைய தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் கிரேஸ், கிருபையை அறிந்து கொள்ளுதல். கிருபை, எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 8-9. எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 8 மற்றும் 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். ஆமென். இங்க கிரியையினாலதான், கிருபையினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தேவன் சொல்றாரு. எபேசியர் சபைக்கு பவுல் எழுதுற கடிதம் இல்லையா? இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஓகே. அதே வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, இது உங்களுக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். கிருபை அப்படின்றது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். கிஃப்ட் சாதாரணமா யாருக்கு கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க? பிறந்த நாளைக்கு கொடுப்போம், வேற ஆனிவர்சரி கொடுப்பீங்க, வேற வெற்றி பெற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்க ஏதாவது நல்ல காரியம் செஞ்சாங்கன்னா கொடுப்பீங்க. கரெக்டா? சும்மா ஒருத்தர் தெரியும்ன்றதுக்காக கிஃப்ட் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி யாராவது கொடுத்த ப்ரோ உங்களுக்கு தெரியுமே என்ன வச்சுங்க கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப தேவன் குறிப்பா கிஃப்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருன்னா அது ஸ்பெஷலானவங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? கண்டிப்பா கிறிஸ்தவர்களா நாம அந்த கிஃப்ட பெறணும்னா நாமளும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலா செஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆமென்.
ஓகே, இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அரவிந்த் பாவதி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நார்த் செக்டர்ல நமக்காக தலைவர்களை கடவுள் எப்பவுமே ஏற்படுத்திட்டே இருப்பார். இங்க இருந்து போனவங்க தான் இப்ப சர்ச்சில் வந்து பயங்கர லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல பேசப்பட்டு பயங்கரமா ஃபைனப்பா இருக்கிற லீடர்ஸ் யாரு? திலீப் பாபு பிரீத்தி. எங்க இருந்தாங்க அவங்க? இங்க. நான் வரும்போது 2 பேரும் சிங்கிள் நான் பண்றது நேற்று தெரியல. திலீப் பாபுலாம் வந்து ப்ரோ ஐ டோன்ட் நோ ப்ரோ, ஏதோ நானும் வந்தேன் இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு இருந்தானா என்ன பவர்ஃபுல் மேன். காட் அப்படியே மாத்திட்டாரு 2 பேரையும். ஆமென். சோ ஆசம் பிரதர் சிஸ்டர், கிருபையை அறிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் கிரேஸ். ஓகே, நவ் ஃபெய்த் அப்படின்னா என்ன? ஃபெய்த் மூலமா தான் கிருபை வருதுன்னு நமக்கு இந்த வசனம் சொல்லுது. ஃபெய்த்னா விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்ம கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த இருக்கு, நடக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஓகே, பைபிள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நோவா பேழையை கட்டுறதுக்கு முன்னாடி யாராவது மழையை பார்த்தாங்களா? மழை பெய்யல, யாருமே நம்பல. ஆனா நோவா நம்பினாரா? நம்பினாரு. அதுதான் விசுவாசம். ஓகே, ஆபிரகாம் 99 வயசாச்சு, கடவுள் சொல்றாரு உனக்கு ஒரு மகன் பிறப்பான். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? பிராக்டிக்கலா சயின்ஸ் படிக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. ஆனா அவர் விசுவசிச்சாரா? அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். பரலோகத்துக்கு எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? கை தூக்குங்க. யாரும் போலியா? நானும் போல. ஆனா விசுவசிக்கிறோமா நம்ம பரலோகம் போவோம்னு? அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். கண்ணுக்கு தெரியாத விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஓகே, அந்த விசுவாசத்தின் மூலமா தான் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். கிரேஸ் will be given to you through faith. ஓகே, கிரேஸ் கிரேஸ் கிரேஸ், கிருபை 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 அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு சில கேள்விகள்லாம் நான் வச்சிருக்கேன். அந்த கேள்விகளுக்கு பதில நீங்களே சொல்லிக்கங்க, வாயில வேண்டாம், மைண்ட் வாய்ஸ்ல மட்டும் சொல்லிக்கங்க. ஓகேவா? இப்ப 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு கிருபை, அதுக்கு இன்னொரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பேர் வந்து சகிச்சுக்கிட்டு போறது. புரியுதா? டாலரேட்டிங், சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது 2க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கிருபை, சகிப்புத்தன்மை. நான் இப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் மைண்ட்லயே சொல்லிக்கங்க. முதல் கேள்வி, வீட்டுல நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, தெரியாம விளையாடும் போது ஆக்சிடென்டா ஒரு பாட்டில் வந்து டொம்முன்னு போட்டு உடஞ்சிருது, உள்ள இருக்க பொருள்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கிருபை காட்டுவீங்களா இல்ல அடிச்சு அம்மாடி அடிச்சு வெளியே போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிருவீங்களா? கிரேஸ், கிருபை காட்டுவீங்க இல்லையா, ஏன்னா அது நம்ம பிள்ளை. ஓகே, அடுத்து பசங்க வந்து எக்ஸாமுக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றாங்க வீட்டுல. 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். இப்ப பசங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து காலேஜுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால வீட்டுல சாதாரணமா டெய்லி செய்ய வேண்டிய அந்த வேலைகள், பெருக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, துவைக்கிறது எதுவுமே செய்யல. எப்ப பார்த்தாலும் படிப்பிலே இருக்காங்க. அந்த வேலை செய்யலன்னு சொல்லி பசங்களை திட்டுவீங்களா இல்ல கிருபை காட்டுவீங்களா? திட்டிட்டு காட்டுவீங்களா? அம்மா ஃபாதர் பாயிண்ட். ஓகே, கிருபை, நம்ம பிள்ளைங்க தானே படிக்கிறாங்க. ஓகே, மூணாவது விஷயம், கம்பெனில வந்து ஒருத்தர் வந்து ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு, ரொம்ப பயங்கரமாலாம் வேலை செய்யல, சாதாரணமா வேலை செய்யறாரு. ஆனா வருஷம் இப்ப நம்ம ஸ்டீவன் ப்ரோ சொன்ன மாதிரி அப்ரைசல் வரும்போது அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துறாங்க. அது கிருபையினால கிடைச்சதுன்னு சொல்றீங்களா, அவருடைய உழைப்பினால கிடைச்சதுன்னு சொல்றீங்களா? கிருபை. வெரி குட், ஆமென். ரொம்ப கரெக்டா சொல்றீங்க எல்லாரும். அடுத்து, கிறிஸ்தவர்கள் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்பதான் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் வந்துருச்சு நார்த் மெட்ராஸ்ல. ஆனா சில சிஸ்டர்ஸ், கொஞ்சம் வயசான சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு உடம்பு முடியல. அவங்க மேல போய் கடிந்து கொள்வீங்களா இல்ல கிருபை காட்டுவீங்களா? வெரி குட், எக்ஸலண்ட். யங் கிறிஸ்டியன் இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்தாரு, 3 மாசம் தான் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவரை நாம சொல்லி கொடுத்துட்டே வரோம். கான்ட்ரிபியூஷனே கொடுக்க மாட்டாரு அவர். கிருபை காட்டுவீங்களா? காட்டுவீங்க. வெரி குட். அடுத்து, யங் கிறிஸ்டியன் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, ஆனா லேட்டா கொடுக்குறாரு. மாசத்துக்கு 2 வாட்டி ரிமைண்டர் அனுப்பணும். கிருபை காட்டுவீங்களா? யங் கிறிஸ்டியன் காட்டுவீங்களா? வெரி குட், எக்ஸலண்ட்.
ஹார்ட் ஒர்க்கிங் பிரதர், ஹார்ட் ஒர்க்கிங் சிஸ்டர். நம்ம நார்த் மெட்ராஸ்ல அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கலாம். ஓகே, நான் இங்க இருந்து பூண்டமல்லிக்கு கடத்தப்பட்டேன் தேவனால. அங்கேயும் நிறைய அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்யற பிரதர்ஸ், காலையில இருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்யற சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு சகோதரனோ சகோதரியோ 1-2 மீட்டிங் மிஸ் பண்றாங்க, மிட் வீக் வரல, அவங்க மேல கிருபை காட்டுவீங்களா? காட்டுவீங்களா? வெரி குட், எக்ஸலன்ட். ஹார்ட் ஒர்க்கிங் பிரதர் சிஸ்டர் இதே மாதிரிதான் மிட் வீக் மீட்டிங் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து மறந்துடுறாங்க. பார்த்தா நீங்க ஒண்ணுமே இல்லை, யாருக்கு ப்ரோ நோ டாலரன்ஸா ப்ரோ, நான் மீட்டிங் வரதே அதுதான் ப்ரோ. என்ன பண்ணுவீங்க? கிருபை காட்டுவீங்களா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காரு. ஓகே, கிருபை காட்டுவோம். ஆமென். அடுத்து இப்ப சில கேள்விகள்லாம் இருக்கு, இதுக்கு நீங்க கிருபை காட்டுவீங்களா சகிச்சு கொள்வீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் போன்லயே விளையாடிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சிஸ்டர், யாராவது இதை வந்து கிருபைன்னு சொல்ல முடியுமா? சகிச்சுட்டு போயிடும், நம்ம பிள்ளைங்க தானே, வேற வழி இல்லை. அடுத்து நார்த் மெட்ராஸ்ல சில தவறான விஷயங்களும் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, தமிழ்ல அநாகரிகமா பேசுறது, அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது கத்துக்கணும்னா சென்னையில எங்க கத்துக்கலாம்? சில நேரத்துல சகோதர சகோதரிகள், தேவனால ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எப்போ கோவம் வரும்போது வீட்டுல ஐயா டமோ டிமின்னு வர வார்த்தை வருதா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? கிருபை காட்டுவீங்களா இல்ல சகிச்சுப்பீங்களா? சகிப்புத்தன்மை, அது பேர் கிருபை கிடையாது. ஓகே, எந்த அளவுக்கு அந்த மாதிரி சகிப்புத்தன்மை இருக்கணும்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு டயப்பர் மாத்துவீங்க தெரியுமா? கக்கா போனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஸ்மெல்ல மோந்துட்டே பண்ணுவீங்களா? நம்ம குழந்தையா இருந்தாலும் ஸ்மெல்லு தானே, சகிச்சுட்டு தானே பண்றீங்க. அந்த மாதிரிதான் சகிச்சுக்கிறோம் நம்ம டிசைபிள்ஸ, சகோதர சகோதரிகளை. ஓகே, ஓல்டர் கிறிஸ்டியன் 20 வருஷம் ஆச்சு ப்ரோ, கான்ட்ரிபியூஷனே கொடுக்க மாட்டாரு ப்ரோ, ஆனா சண்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துடுறாரு, கரெக்டா வந்துடுறாரு. கிருபையா சகிப்புத்தன்மையா? அவரை என்ன பண்ணுவீங்க? கிருபை காட்டுறீங்களா அவருக்கு? அவரை சகிச்சுக்கிறீங்க. ஓகே, அடுத்து ஓல்டர் கிறிஸ்டியன் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, ஆனா 3 வாட்டி மெசேஜ் அனுப்பணும் வாட்ஸ்அப்ல, ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஃபேமிலி குரூப் மேல அவருக்கு ஆட்டிடியூடே வந்துடுறேன், அப்ப பார்த்தாலும் இதே கேட்பீங்களா? ஆனா அவங்க லேட்டா கொடுத்துருவாரு. சகிச்சுக்கிறீங்களா கிருபை காட்டுறீங்களா? சகிச்சுட்டு தான் போறோம். 10 நிமிஷம் முன்னாடியே நான் இன்னைக்கு வந்துட்டேன். 10 மணிக்கு சர்வீஸ் சொன்னாங்க, 9:50 9:48 வந்துட்டேன். ஆனா நம்மள நிறைய சகோதர சகோதரிகள், உற்சாகமான தேவனுக்காக வாழ வேண்டிய சகோதர சகோதரிகள் லேட்டா வர்றாங்க. யங் கிறிஸ்டியன் கிடையாது, ஓல்டு கிறிஸ்டியன். டோல்கேட்லாம் ரொம்ப பழசு, திருவத்தூர்லாம் ரொம்ப பழசு, மணலில ஐயோ ரொம்ப பழைய இடம் அதெல்லாம். ஓல்டு கிறிஸ்டியன் லேட்டா வராங்க. அவங்க மேல கிருபை காட்டுறீங்களா இல்ல சகிச்சுக்கிட்டு போறீங்களா? சகிச்சுட்டு போறீங்களா? ஆமென். இவாஞ்சலிசம் ப்ரோ, இன்னும் புது வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப கடைசியா பண்ணோம் ப்ரோ? நீங்க எப்ப போனீங்க? 2018 14 கிறிஸ்துமஸ்க்கு முன்னா கிறிஸ்துவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மற்றவங்கள ஆத்மாவை தேவனுக்கு அழைக்கிறதுக்கு செய்யறதே இல்லை. அவங்கள நீங்க சகிச்சுக்கிறீங்களா இல்ல கிருபை காட்டுறீங்க? சகிச்சுட்டு தான் போறீங்கல்ல, ரொம்ப சகிப்பு இருக்கு போல இருக்கீங்க.
ஓகே, அடுத்து ஓல்டு கிறிஸ்டியன், பைபிள் படிக்கிறது இல்ல, பிரேயர் பண்றது கிடையாது. ஓகே, ஃபேமிலி குரூப் லீடர் எந்த மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை வராது. அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? ரிப்ளையே வராது வாட்ஸ்அப்ல. ஆனா ப்ளூ டிக் மட்டும் வந்துடும், பார்த்துட்டான் படிச்சுட்டான், ரிப்ளை வராது. ரெஸ்பெக்டே இல்லை. அவங்களும் இங்க நமக்குள்ள மத்தியில தான் இருக்காங்க. சகிச்சுக்கிறோமா இல்ல கிருபை காட்டுறோமா? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப முக்கியமான ஒரு கேள்வி, தேவன் நம்ம மேல கிருபையா இருக்காரா இல்ல சகிச்சுக்கிட்டு இருக்காரா? கிஃப்ட் யாருக்கு கிடைக்கும்? ஏதாவது ஸ்பெஷலா பண்ணவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும், அதுதான் கிருபை. தேவன் நம்மள சகிச்சுக்கிட்டு இருந்தா கிஃப்ட் கிடைக்குமா? நீங்க கொடுப்பீங்களா? சகிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரதருக்கு ப்ரோ வச்சுக்கோங்க ப்ரோ, கொடுப்பீங்களா? ஓகே, தேவன் என்ன பண்றாரு நம்மள அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே எபேசியர்ல 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 9. 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 9. 2 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவரா சகிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்காக சகிச்சுட்டு இருக்காரு? எதுக்காக பொறுமையா இருக்காரு? so that we will repent. நாம ஒருத்தர் கூட அந்த சாத்தானுடைய பிடியில மாட்டிக்க கூடாது, ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பணும்ன்றதுக்காக தான் தேவன் நம்ம மேல பொறுமையா சகிப்பு தன்மையோட இருக்காரு. எவ்வளவு நாள் இருப்பாரு? அதுக்கு நிறைய கதைலாம் சொல்லிட்டாரு. திருட எப்ப வருவான்னு தெரிஞ்சா வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா உஷாராயிடுவீங்கல்ல. தெரியுமா நம்ம யாருக்காவது திருட எப்ப வருவான்னு? தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் டே எப்ப வரும் நம்ம யாருக்கா தெரியுமா? நீதி தீர்வுக்குரிய அந்த நாள், கடைசி நாள் எப்ப வரும் யாருக்கா தெரியுமா? தெரியாது. அந்த நாள் வரைக்கும் தேவன் நம்ம மேல பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, நீங்க எப்பவுமே நெகட்டிவாவே பேசுறீங்க. என் மேல தேவன் கிருபையா தான் இருக்காரு ப்ரோ அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம உண்மையிலே தேவ கிருபையை பெற்றுக்கொள்றோம் அப்படின்றதுக்கு ஒரு 3 புள்ளிகள் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். தேவ வசனத்துல இருந்து கிருபை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 வசனம் வச்சிருக்கேன். அந்த 3 வசனத்தை நீங்க மைண்ட்ல போட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவன் உண்மையிலே கிருபை காமிக்கிறாரா இல்ல உங்களை சகிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்க்கலாமா? ஆமென். முதலாவது 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 வசனம் 8. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் சகலவித கிருபையையும் உங்கள் மேல் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? so that in all times, எல்லா நேரத்திலும், having all that you need, உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பெற்று, you will abound in every good work. abound அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? aboundனா சின்னது இல்ல, பெருசு, நிறைய நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களா நீங்க இருப்பீங்க. எப்ப தெரியுமா? தேவ கிருபையினால நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா. ஓகே, நற்கிரியைகள்னா என்ன? வாட் ஆர் சம் குட் டீட்ஸ்? நீங்க சொல்லுங்க. நல்ல செயல்னா என்ன? சர்ச்சுக்கு டைம் கொடுத்து நல்ல செய்யலாம். ஆமென். கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது நல்ல செய்யலாம்.
ஆமென். ஒரு சகோதரன சகோதரி அன்பு செய்யறது நல்ல செய்யலாம். ஆமென். அன்பு எப்படி செய்வோம்? அவங்களை வீட்டுக்கு கூப்பிடுவோம், அவங்களுக்கு ஒரு நாள் லஞ்ச் கொடுப்போம், இல்ல ஒரு டின்னர் கொடுப்போம், இல்ல ஒரு டீ கடையில போய் டீ 3 பட்டர் பிஸ்கெட் செம்மையா இருக்கும் வாங்கி கொடுப்போம். லவ் லவ் யுவர் பிரதர் சிஸ்டர். ஓகே, இவாஞ்சலிசம் பண்றது நற்செயலாம். லேசியா இல்லாம இருக்கிறது நற்செயலாம். வேலை ஸ்தலங்கள்ல ஹார்ட் ஒர்க் பண்றது, நம்மளுடைய மேனேஜர் எல்லாம் நம்மளை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது நற்செயலாம். தெருவுல போறோம், ஏழை மக்களுக்கு உதவுறது, ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கறோம், நற்செயலாம். ஹாலுக்கு வரோம், மீட்டிங் முடியுது, பார்த்தா ரொம்ப குப்பையா இருக்கு, பெருக்கிறோம், நற்செயலாம். சேர் எல்லாம் எடுத்து அடிக்க போடுறோம், நற்செயலாம். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள சின்ன தகராறு ஆயிடுச்சு, பரவாயில்ல நம்ம கணவன் தானே மன்னிச்சிடலாம் அப்படின்னு அவரை திட்டாம மன்னிக்கிறீங்க, நற்செயலாம். நம்ம மனைவி தானே, எதுக்கு திட்டணும், பரவாயில்ல, அவன் என்ன தப்பா நினைச்சிட்டு என்ன திட்டினா கூட பரவாயில்ல, நான் கோவப்பட மாட்டேன், நற்செயலாம். இந்த மாதிரி யார் ஒருத்தன் கிட்ட நிறைய abound in good work, நிறைய நற்செயல்கள் இருக்கோ, அவங்க தான் தேவ கிருபையால நிரப்பப்பட்டவர்கள் அப்படின்னு கொரிந்தியருக்கு பவுல் எழுதியிருக்காரு. கொரிந்தியர் சபைக்கு மட்டும்தான் இது பொருந்துமா, இல்ல வட சென்னையில இருக்கிற நம்ம சபைக்கும் இது பொருந்துமா? நம்ம சபைக்கும் பொருந்தும். ஓகே, இப்ப என்னோட கேள்வி, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள் கடந்த ஒரு மாசத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கிறீங்கன்னு மைண்ட்ல ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ருட்டீனான விஷயம் கிடையாது. டெய்லி எந்திரிக்கிறோம் ப்ரோ, வேலைக்கு போறோம் ப்ரோ, வீட்டுக்கு வரோம் ப்ரோ, மீட்டிங் வரோம் ப்ரோ, இது ருட்டீன். உங்களுடைய ருட்டீன்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் நான் செஞ்சேன். இந்த மாசம் நான் மினிஸ்ட்ரியில கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்க, என் சொந்த செலவுல நான் வாங்கி கொடுத்தேன். யாருமே என்ன கூப்பிடல, நானே ஹெல்ப் பண்ணேன் ஆளை கிளீன் பண்றதுக்கு, ஒற்றெல்லாம் அடிச்சேன் ப்ரோ. யோசிச்சு பாருங்க, செஞ்சிருக்கோமா? செஞ்சிருக்கோமா? அப்படி நம்ம செய்திருந்தா தேவ கிருபையினால நீங்க நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரதர் சிஸ்டர்ஸ், abound in good deeds, நற்கிரியைகளை நிறைய செய்யணும். யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில இருக்கிற எல்லா சகோதரர்கள் சகோதரிகளும் நிறைய நல்ல காரியங்கள், நிறைய நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா இந்த சபை எப்படி இருக்கும்? சும்மா சூப்பரா இருக்காது. உள்ள வர விசிட்டர் திரும்பி போகவே மாட்டான், நான் உங்க கூட இருந்துறேனே, இந்த ரூம்ல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்களேன். அதுதான் தேவனுடைய சபை. அந்த ஜனங்கள் தான் தேவ கிருபையினால நிறைந்திருக்கப்பட்டவர்கள். Amen brothers and sisters. ஓகே, சோ கிருபையினால முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நிறைய நற்கிரியைகள் இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு தேவனுடைய கிருபை நிறைவாக கொடுக்கப்படும், நீங்க பெற்று இருப்பீங்க. Amen. அடுத்து கிருபை நிறைந்தவர்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். தீத்து அதிகாரம் 2 வசனம் 11 இருந்து 14 வரைக்கும், 11 to 14. தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11 14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Amen. Amen. Grace of God appeared that offers salvation to all people. தேவ கிருபையினால என்ன கிடைக்குதுன்னா எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்னு தீத்து சொல்லியிருக்காரு. ஓகே, அப்படி ரட்சிப்பு கிடைக்கப்பெற்ற கிருபை பெறப்பட்ட நாம என்ன செய்யணும்னா, வசனம் 12 என்ன நமக்கு அந்த
கிருபை சொல்லி கொடுக்குதுன்னா it teaches you to say no to ungodliness. நோ அப்படின்னு சொல்ல நமக்கு தேவ கிருபை சொல்லி கொடுக்கணும். எதுக்கு நோ சொல்லணும்? அன்காட்லினஸ், அதாவது கிறிஸ்துவுக்கு உகந்த செயல்கள் இல்லாத எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு நாம நோ சொல்லணும். ஓகே, நார்த் மெட்ராஸ் மட்டும் இல்ல, இந்தியால எல்லா இடத்துலயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பஸ்ல போறீங்க, கூட்டமா இருக்கு, நீங்க தான் முதல்ல வந்து நின்ட்டீங்க, ஆனா உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? தபாதிபா நாச்சின்னு போய் முன்னால ஏறிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போறோம், கியூவே இருக்காது, இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்குள்ள போடுவாங்க வாங்குவாங்க. சரி, கவர்மெண்ட் ஆபீஸ் விடப்பா, இப்ப கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் வந்து அங்க போனா கூட கியூல நிக்க மாட்டாங்க, இப்படி நடுவுல வந்து நிக்கிறது, சைட்ல நிக்கிறது. அது என்ன சைடு பழக்கம் தெரியல, எப்ப பார்த்தாலும் எல்லாம் நான் இங்க நிக்கிறேன்னா ரெண்டு சைடுல ரெண்டு பேர் நிப்பாங்க, எதுக்குன்னே தெரியல. எப்படி எனக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்க போறேன், ஆனா இங்க பின்னாடி நாங்கெல்லாம் யாரு தெரியுமா சைட்ல தான் நிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் நாம எப்படி இருக்கும்? பாவத்தை குறிச்சு நாம எப்படி வாழறோம்? சின் அப்படின்றது வெரி ரியல். நிறைய டைம்ல அதை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. மெசேஜ் தான் காட் இஸ் லவ், தேவன் அன்பானவர், உங்க எல்லாரையும் அன்பு செய்யறார். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதே தேவன் தான் வசனத்துல பாவத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்றாரு? பாவம் வந்தா நீங்க நோ சொல்லுங்க. பொய்யா நோ சொல்லுங்க. நம்மள நிறைய பேர் என்ன தடவை பண்றோம்? வாரத்துல ஒரு பொய் தானே ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு எல்லாம் புரியாது ப்ரோ, என் வேலை என்னன்னா பொய் சொல்லாம இருக்க முடியாது ப்ரோ. அப்படி அந்த வேலை தேவையா உனக்கு? ரட்சிப்புக்கு உனக்கு கொஸ்டின் மார்க்கா வைக்கக்கூடிய அந்த வேலை உனக்கு தேவையா? பொய் சொல்லாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கேன், அதுக்கு போயிடலாமே. ஜெபம் பண்ண, தேவன் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா உனக்கு வேலை கொடுப்பார். உன்னுடைய அந்த ஆட்டிடியூடுக்காகவே தேவன் நல்ல வேலையை கொடுப்பார். கெட்ட வார்த்தை பத்தி பேசணும் இல்லையா? டங்க நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோமா? கோவத்துல கண்ட்ரோல் பண்றோமா? நோ சொல்றோமா? அப்பதான் அந்த gift கிடைக்கும், கிருபையான அந்த gift. ஓகே, brothers, how is your purity? உங்களுடைய ஒழுக்கத்தன்மை எங்க தெரியுமா? நான் இங்க கேக்குறேன், செயல்ல இல்ல. அது தெரியும், யாரும் செயல்ல பண்ண மாட்டீங்க, அந்த அந்த தைரியம் நிறைய பேருக்கு வர்றதில்லை. ஆனா எண்ணம் மூலமா, சிந்தனை மூலமா, are you being righteous? நீதி உள்ளவரா இருக்கீங்களா? நோ சொல்றீங்களா? சிஸ்டர்ஸ், gossiping ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ரெண்டு பேர் போன் எடுத்தாங்கன்னா 20 நிமிஷம் பேசுவாங்க. நானும் என் பிரதரும் போன் பண்ணா 20 செகண்ட் தான் பேசுறோம். அது என்னதான் டிஃபரன்ஸ் தெரியல பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும். 20 செகண்டுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே இல்லை அந்த பிரதர்கிட்ட பேசுறதுக்கு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வேலைக்கு போறீங்களா? போறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இந்த வாரம் இது இருக்கு ப்ரோ, அது பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, பாய். முடிஞ்சிச்சு 20 செகண்ட். சிஸ்டர் ஆரம்பிப்பா, ஹலோ எப்படி இருக்கீங்க? சமையலா இன்னைக்கு? என்ன சமையல்? அப்படி ஆரம்பிக்கும் 20 நிமிஷம். அந்த நடுவுல எத்தனை பேர் உள்ள வந்துட்டு போவாங்கன்னு தெரியாது. சபையில எத்தனை பிரதர்ஸ் பேர் வரும், எத்தனை சிஸ்டர்ஸ் பேர் வரும், எத்தனை பிள்ளைங்களோட பேர் வரும் தெரியாது அந்த 20 நிமிஷத்துக்கு நடுவுல. ஆனா ஜாலியா பேச வேண்டியது. மெல்ல மெல்ல நல்லா மெல்ல செய்யறமா இல்லையா? சில பேர் தலையாட்டுறாங்க. Say no. என்ன பேச வந்தோமோ அதை மட்டும் பேசு. இன்னொருத்தரை பத்தி குறையும் முடும்படும் போனா போன் வேண்டாம். இங்கதானே இருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் பாக்குறீங்களா, கூப்பிடுங்க. தனியா 2 ரூம் இருக்கு உள்ள,
போய் லாக் பண்ணிட்டு வச்சு வெளுத்து வாங்க. நீ என்ன அப்படி பண்ற? நீ 2 பேரும் சண்டை போட்டு சமாதானமா அப்புறமா வெளியே வாங்க, தேவன் மகிமைப்படுவார். வெளியே வரும்போது கிளீனா வரணும். அதைத்தான் தேவன் சொல்லியிருக்காரு. சும்மா போன்ல அப்புறம் இங்க வந்தோடனே நடக்குதே நம்ம சபையில, நடக்குதே நம்ம சபையில, நடக்குதே காட்ஸ் சர்ச், தேவனுடைய பரிசுத்த ஆவி நிறைந்த சபையில நடக்குதே. சே நோ, 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 இனிமே நான் செய்ய மாட்டேன். பாவமா? நோ. லேசினஸ்? நோ. டிசிப்ளின்? எஸ். அம்மா அப்பாக்கு ஒபீடியண்டா இருக்கணுமா பசங்க? எஸ். அடம் பிடிக்கணுமா? நோ. சே நோ. அப்பதான் உண்மையில நீங்க கிருபைய உணர்ந்து அறிந்து புரிந்த சகோதர சகோதரிகள்னு அர்த்தம். Amen, brothers and sisters? Can we say no? சத்தமா இன்னொரு வாட்டி no. சூப்பர். டெய்லியும் சொல்லுங்க. சாத்தா அவங்கள சும்மா விட மாட்டான். சொல்ல பாருங்க, ஆண்டனி ப்ரோ வருவாரு, போயிடுவாரு. 12 மணி ஆனா காலேஜ் போயிடுவாரு. அவன்தான் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் இன்னொரு பிரதர் வருவாரு, இதே மாதிரி ப்ரீச் பண்ணுவாரு, போயிடுவாரு. ஆனா திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் யார் இருக்கிறது வீட்டுல? நீங்கதான், நீங்கதான். அதே வேலை, அதே சொக்கா துவச்சு கொடுப்பாங்க. புது சொக்காவே கிடையாது. அதே யூனிஃபார்ம் போட்டு போக வேண்டியதான். அப்ப சொல்லுங்க நோ சாத்தான் கிட்ட. பொய்யா? நோ. ஒரு வாரம் ஃபுல்லா நோ சொல்லி பாருங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். உங்க இருதயம் எந்த அளவுக்கு குஷி ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. அடுத்த வாரம் நீங்க மீட்டிங் வரும்போது you will be a different person. மாறப்பட்ட ஒரு சீடனா உள்ள வருவீங்க. நார்த் மெட்ராஸ்ல கோயர் சூப்பரா இருக்கு, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? It was awesome. It was awesome. பாட்டெல்லாம் இப்படிதான் இருந்தது. நைஸ், பியூட்டிஃபுல். அதே கோயர் இன்னும் பயங்கரமாயிடும். எப்ப தெரியுமா? இந்த வாரம் ஃபுல்லா நோ சொல்லுங்க. சாத்தானுக்கு நோ சொல்லுங்க, தேவனுக்கு எஸ் சொல்லுங்க. உண்மையில கிருபைய உணர்ந்தவர்களா இருப்பீங்க. ஆமென். அடுத்த பள்ளிக்கு போயிடலாமா? நிறைய வச்சு அடிச்சா சாணி. ஓகே. 1 பேதுரு 4:10-11. 1 Peter 4:10-11. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கே மகிமை. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் இங்க இன்னைக்கு இருக்கிறோம்னா தேவனுடைய ரத்தத்தினால இணைக்கப்பட்டதுன்னு ஒரே காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஓகே. நமக்கு மத்தியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளுடைய பேக்ரவுண்ட் வித்தியாசம். ஓகே. நம்ம பிறந்த குடும்ப வழிமுறைகள் வித்தியாசம், நம்மளுடைய வளர்ப்பு வித்தியாசம், நம்ம தங்குற வீடுகள்லாம் வித்தியாசம், படிச்ச படிப்பு வித்தியாசம், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வித்தியாசம் இருக்கு. தலைமுடி வித்தியாசம் நிறைய இருக்கு. வயசாச்சுன்னா வெள்ளையாயிடுது. ஆனா நம்ம யாரால இணைக்கப்பட்டிருக்கோம்? நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவால இணைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து கிருபை நமக்கு அளித்தார்னா நம்ம என்ன நிறைய செய்யணும்னு தெரியுமா? ஓகே. கிஃப்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த கிஃப்ட்ஸ் பெறப்பட்டவங்க அதை நிறைய தேவனுக்காக பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸ்பீக்கிங், ப்ரீச்சிங், அது ஒரு கிஃப்டா இல்லையா? எல்லாராலையும் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே. அந்த திறமை சில பேருக்கு தான் தேவன் கொடுத்திருக்காரு. அது கொடுக்கப்பட்டவர்கள்
எப்பயுமே தயாரா இருக்கணும், நிறைய ப்ரீச் பண்ணணும். எனக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்குது. பூந்தமல்லியில தனியார் இப்ப மீட்டிங் நடக்கிறதுனால மாசத்துல 1-2 வாட்டி நான் ப்ரீச் பண்றேன். மற்ற இடத்துல கூப்பிடுவாங்க, அங்க போறேன். ஆனா என்னைக்குமே யாருக்குமே நான் வந்து நோ சொன்னதே கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டா கூட ப்ரோ ஐ வில் கம். எனக்கு தெரியும் அது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். ஐ வில் கம். டைம் இல்லையே, 3 நாள் தானே இருக்கு, மெசேஜே ப்ரிப்பேர் பண்ணலையே, நோ ப்ராப்ளம். பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் பரிசுத்தாவி. பைபிளை திறந்து அப்படி உட்காந்தோம்னா அவர் அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்து அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் மெசேஜ். God will help you because you are gifted. உங்களுக்கு அந்த gift கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து என்கரேஜ் பண்றது ஒரு gift. பைபிள்ல ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு. யார் பேர்? சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், பர்னபா. நம்மள சில பேருக்கு அந்த gift இருக்கு. ஆனா என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அப்படியே மழுங்கி போயிடுச்சு. ஏன் தெரியுமா ப்ரோ, நான் வந்து 23 வருஷமா கிறிஸ்டினா இருக்கேன். 3 வருஷம் பண்ணேன் ப்ரோ, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனை. ஸோ வாட்? யார் வீட்டுல பிரச்சனை இல்லைங்க? பிரச்சனை இல்லாத யாராவது கை தூக்க பார்க்கலாம். நான் கூட தூக்கல, இடமே இருக்கு. எல்லார் வீட்லயும் பிரச்சனை தான் இருக்கு. வாழ்க்கைல அப்படிதான்ப்பா, மேடு பள்ளம் இருக்கும், பண கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேற கஷ்டம் வரும், முடியலாம் கொட்டி போயிடும். நம்ம கிடியன் மேன் 20 வருஷம் பிளஸ் அம்மா ஹேர் பயங்கரமா இருக்கும் அவருக்கு. அது வேற பிரச்சனை. தேவனால எல்லா பிரச்சனையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட முடியும். அதுக்காக உங்க கிஃப்ட வந்து நீங்க சரியா பயன்படுத்தாம இருக்காதீங்க. இந்த தாளந்து கதை கேட்டு பெற்றிருக்கீங்களா? பைபிள்ல 5 தாளந்து பெற்றவங்க என்ன பண்ணா, இன்னொரு 5 பேருகளை பண்ணா. 2 தாளந்து பெற்றவன் போட்டு மண்ண மூடிட்டான். 10 பெற்றவன் இன்னொரு 10. ஓகே, கிஃப்ட் உங்க எல்லாருக்கும் இருக்கு. சில சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, யங் பிரதர் சிஸ்டர், சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க. ஓகே, ஏன் வந்து கோயில்ல பாட்டு பாடக்கூடாது? அங்கிள்ஸ் ஆன்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்களேன், முன்னாடி வாங்க ப்ரோ. பிராக்டிஸ்லாம் ஆமா, பிராக்டிஸ் பண்ணாம எப்படி வர முடியும்? பிராக்டிஸ் வரணும். உனக்கு அந்த திறன் இருந்தா தேவனுக்காக அதை செய். ஒருவேளை உனக்கு அந்த திறன் இல்லையா, தயவு செய்து முன்னாடி வந்துடாது, பாட்டை கெடுத்துறாதீங்க, ஆர்டிஸே பாடட்டும். ஆனா அந்த திறமை இருந்ததுன்னா தேவனுக்காக நிறைய சர்வ் பண்ணுங்க. ஒரு தண்ணி கொடுத்தாலே, ஒரு கிளாஸ் தண்ணி என்ன சொல்லியிருக்காரு கடவுள்? இங்க வந்து தேவனுக்காக சர்வ் பண்ணுவோம், உங்களெல்லாம் சும்மா விட்டுருவாரா? சும்மா விட்டுருவாரா கடவுள்? ஒவ்வொரு நாளும் ரோட்ல போறது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? இந்தியால வண்டி ஓட்டுறது, வண்டியில போறது பயங்கர ரிஸ்க். பிகாஸ் யாருக்குமே ப்ராப்பரா வண்டி ஓட்ட தெரியாது. நேராவே போவாது வண்டி, இப்படி போய் இப்படி போய் இப்படி வரும், பயங்கர டேஞ்சர். ஆனா தேவன் நம்மளை காப்பாத்தி பத்திரமா கூட்டு வராரா? டெய்லி சும்மா நடக்கல, தேவன் தான் காப்பாத்துறாரு. ஓகே, இண்டிகேட்டர் போட்டா என்ன பண்ணோம், பின்னாடி வராதான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா இவன் எப்படி திரும்ப போறான், வெயிட்டே பண்ண மாட்டான், ஆன் அடிப்பாங்க, ஸ்பீடா வரும். அப்பதான் அந்த மாதிரியான சூழ்நிலை. ஓகே, கிஃப்ட் வந்து நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு பிரதர் சிஸ்டர். சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்றது, வீட்டுல கூப்பிட்டு உபசரிக்கிறது ஒரு கிஃப்ட். வீட்டுல கூப்பிடுவாங்க, ஒரு சிம்பிளா ஒரு சாப்பாடு, ஒரு சிக்கன் குழம்பு. அதான் அந்த சிக்கன் குழம்பு இருக்கிற சுவை இருக்கு, அது உங்க கிஃப்டா இருந்தா அட்லீஸ்ட் மாசத்துக்கு 2 வாட்டியாவது 2 பேர் ஒரு கப்பல் கூப்பிடுங்க, இல்ல சின்ன பசங்க கூப்பிட்டு சோறு போடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கிஃப்ட் ஒருவேளை ப்ரோ எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் ப்ரோ, 2 பிரதர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, தேவனுக்காக செய்யுங்க செய்யுங்க.
ப்ரோ எனக்கு எலக்ட்ரிக்கல் வேலைலாம் கொஞ்சம் தெரியுங்க, ஒயர்லாம் காணாம தொங்குது, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா உள்ள மாட்டிட்டு தேவனுக்காக செய்யுங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அதை நிறைய தேவனுக்காக செய்யுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அப்பதான் கிருபையை உண்மையா நான் உணர்ந்தேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்பதான் தேவனால உங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கப்படும். ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்குமா? கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. ஜட்ஜ்மெண்ட் ஏதோ வரப்போது 3 நாள் 4 நாள் பொங்கல் முடிஞ்சு வரதான் சொல்லியிருக்காங்க. எப்பன்னு தெரியாது, டவால் வந்துடும். அப்ப போயிட்டு ப்ரோ ப்ரோ எல்லாம் சொல்ல முடியாது. அங்க வந்து 1 to 1 தான். என் ஃபேமிலி குரூப் லீடர் சரியில்லைன்னா அப்படியே தனியா அவரு பாத்துக்குவாரு. ஊர் அடிச்சுட்டு எங்க போச்சு? இந்த சிஸ்டர் தான் எப்ப பார்த்தா லேட்டா வர வைக்கிறாங்க சர்ச்சைக்குன்னா. அந்த சிஸ்டர் விட்டுரு, நீ வா முதல்ல, நீ முதல்ல டைமுக்கு வா. அந்த சிஸ்டர் ரெப்பண்ட் ஆயிடுவாங்க. அத காரணம் காமிச்சு நீயும் லேட்டா வந்தீங்கன்னா 2 பேரும் அங்க போய் நிக்க வேண்டியதான். கடவுளே கிஃப்ட் கடவுளே கிடைக்காது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கிருபை நம்ம எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. இட்ஸ் அவைலபிள். தேவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை உண்மையிலே உணர்ந்து நாம அதை பெறக்கூடிய அளவுக்கு நாம நடந்துகிட்டோம்னா தேவனுடைய அந்த கிஃப்ட், அந்த கிருபை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமென். 3 புள்ளிகள் பார்த்தோம். முதல் புள்ளி, அதிகமா நற்கிரியைகள் செய்தோம்னா கண்டிப்பா காட்ஸ் கிஃப்ட் வில் பி ours. எப்ப யார் ஒருத்தர் அதிகமா நற்கிரியைகள் செய்வாங்க? உண்மையிலே தேவனுடைய கிருபையை உணர்ந்தவங்க தான் அதிகமா நற்கிரியைகள் செய்வாங்க. இன்னொரு குட்டி விஷயம், கிருபை நமக்கு எதுக்கு தேவை? ஏன்னா நம்ம எல்லாருமே sinners, எல்லாருமே பாவிகள். கிருபை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்ப அதிகமா நற்காரியங்களை நாம செய்யணும். 2வது, சே நோ. பாவ காரியங்களுக்கு சே நோ. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. பிகம் மோர் லைக் ஜீசஸ். கிறிஸ்துவ போல மாறுங்க. இந்த நார்த் மெட்ராஸ்ல இங்க இருக்கிற ஹாலோட பெரிய இதோட பியூட்டிஃபுல் ஹால்லாம் இருக்கு நம்ம நார்த் மெட்ராஸ்ல. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பெரிய ஹால்லாம் இருக்கு, ஏசி ஹால்லாம் இருக்கு. அங்க நடக்கும் சர்வீஸ். தேவனால செய்ய முடியும். இதே ஜனங்களை வச்சு தேவனால செய்ய முடியும். எப்ப தெரியுமா? கிருபை நிறைந்தவர்களா நீங்க அதிக நற்கிரியைகளை செய்து பாவத்துக்கு நோ சொல்லி உங்களுடைய கிஃப்ட உணர்ந்து தேவனுக்காக நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா God will bless. Thank you for listening.